ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 ஜியோஆர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு விஜய் பார்வதியை நடுத்தரில் வச்சு அடி அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. சந்தி சிரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அரோரா போட்ட கேஸே ரொம்ப கேவலமான ஒரு கேஸு. எதெல்லாம் வந்து விஜய் பார்வதி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரோரா போட்டிருக்காங்களோ அந்த கேஸ் எல்லாத்தையுமே அப்படியே வந்து விஜய் பார்வதி அரோரா மேலே போட வேண்டிய கேஸ். ஆனால் அரோரா மேலே விஜய் பார்வதி போடலை. புரியுதுங்களா? இதுதான் அரோராவுக்கும் விஜய் பார்வதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நேற்று தான் வந்து விஜய் பார்வதியோட கேஸில் வந்துட்டு அரோரா அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ தான் புரியுது, அது அரோரா வந்துட்டு விஜய் பார்வதிக்காக பண்ணல, எஃப்ஜேவை பழி வாங்குறதுக்காக. ஏன் எஃப்ஜேவை பழி வாங்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கேஸில் பார்த்தீங்கன்னா வக்கீலாக இருந்திருப்பாங்க அரோரா. அப்போ வந்துட்டு ஆதிரைக்காக நிறைய பாயிண்ட்ஸில் கலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கும்போது இவங்க டபால்னு அங்கே மன்னிப்பு கேட்ட உடனே அமித்தை வந்து இது செல்லாத கேஸுன்னு சொல்லி முடித்த உடனே வெளியில் வந்து கத்திருப்பாங்க எஃப்ஜே கிட்ட. நான் எவ்வளோ விஷயங்கள் வச்சுருந்தேன், நீ பாட்டுக்க வந்துட்டு அமுக்கிற மாதிரி பண்ணிட்டேன், அந்த கேஸை ஒன்றுமில்லாமல் பண்ணுன்னு சொல்லிட்டு காண்டாக இருப்பாங்க. அதனால் சிரித்து எஃப்ஜேவோட விஷயங்களை எடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போது கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ அப்போது அரோராக்கு விஜய் பார்வதி மேலே இருக்கிற வன்மங்கள் குறையலை. அதனால அந்த கேஸே போட்டிருக்காங்க. இப்போ அந்த கேஸில் ஒரு ட்விஸ்ட் வர மாதிரி விஜய் பார்வதி கமருதின்னு சேர்ந்து அந்த இதுக்கு வந்துட்டு விட்னஸ்க்கு வந்து இவங்களோட பேர் சேர்த்துருப்பாங்க போல இருக்குது. எது திவ்யா பேரை அப்பயே அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது, என்னை தயவு செஞ்சு சேர்க்காத, என்ன அந்த இடத்துல இல்லை, அதனால் என்னை சேர்க்காதன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. சரிங்களா? இவங்க சேர்த்துருப்பாங்க போல இருக்குது. அப்போயே சொல்கிறாங்க, நீ எப்படி என்னை கேட்காம சேர்க்கலாம், நான் உள்ளே வந்தால் கண்டிப்பாக வந்து இதை வந்து சொல்லுவேன், சத்தியமாக சொல்லுவேன்றாங்க. இவர் இருங்க வரணும்னு சொல்லிட்டு ஏதோ கேட்காம குழம்பு போகிறாரு. கேட்டுட்டு போங்கன்னு இவங்க மிரட்டுறாங்க நம்ம கமருதினை. அதுக்கப்புறம் கோர்ட்டு சீன் காமிக்கிறாங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா திவ்யாவை கூப்பிட்றாங்க. அங்கே வந்து கத்துறாங்க, என்னை எப்படி கூப்பிடுவீங்க, நான் பொய் சாட்சியில் சொல்ல மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படியே வந்துட்டு அவங்க அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி நம்ம விஜய் பார்வதி காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் பார்வதி மேலே திவ்யாவுக்கு ரொம்ப அப்படி ஒரு பாசம். இதில் வந்து உங்களுக்கு சாட்சிக்கு வேறு யாருமே கிடைக்கலையா, திவ்யாவை தான் கூப்பிடணுமா? முதல் இது வந்துட்டு உண்மையிலேயே விஜய் பார்வதிக்கு நல்ல ஒரு அடியாக வேணும். ஏன்னா விஜய் பார்வதி அநியாயத்துக்கு திவ்யாவையும் சாண்ட்ராவையும் நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து குழி பறிக்கிற விஷயங்கள் யாருக்கும் தெரிய மாட்டேது. ஏன்னா காலையில் கூட பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு யாரோ பண்ணியிருக்காங்க, அந்த டஸ்ட்பினில் கவரை யாரோ மாற்றிருக்காங்க, திரும்ப டஸ்ட்பினில் வைக்கல, அதனால் வந்துட்டு எல்லோரும் டஸ்ட்பினில் போடுற குப்பையை கீழே போட்டிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் சொல்லுங்கள், டஸ்ட்பின் கவர் போடுறதுக்கு அப்புறமா தானே போடணும், இல்லைனா வந்து சொல்லணுமா இல்லை, இவங்க பாட்டு கீழே போட்டு போனால் எப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சாண்ட்ரா வந்து அது வந்துட்டு மாற்றினது விஜய் பார்வதி தான், முடிஞ்சால் போய் அவகிட்ட சண்டை போடு, இங்கே வந்து கத்திட்டு இருக்காது, பின் பாயிண்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னவொடனே இவர் வந்து அமித் வந்து கேட்டுட்டு வந்துட்டு விஜய் பார்வதிக்கு கேட்பார். கேட்டு வந்து திவ்யாக்களை சொன்னவொடனே டக்குன்னு மாற்றுவாங்க. அப்படியா? உடனே என்ன பண்ணுவாங்க, இவளுக்கு என்ன தேவையா இது வேலை, ஆக்சுவலி இந்த வேலை இவ தானே பண்ணோம், இப்போ இவளுக்காக நான் வந்து குப்பையை அள்ள முடியுமா? அந்த லிவிங் ஏரியாவில் வச்சு அட்ரஸ் பண்ணோம், யாரெல்லாம் கீழே போட்டாங்க அதை விட்டாங்க. இவள் பண்ணால் ஒழுங்காக பண்ணுமா இல்லையா? இவளுக்கு பாவம் பார்த்து நாங்கள் வந்துட்டு வேலை சொன்னால் வேலையை கம்மி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அங்கே வினோத்கிட்ட ஒப்பாரி வைக்கிறாங்க, எஃப்ஜே கிட்ட ஒப்பாரி வைக்கிறாங்க, வெளியே போய் விஜய் பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, விஜய் பார்வதி பற்றி கேவலமாக பேசுகிறாங்க, குப்பைத்தொட்டில் போட்டு அமுக்கணுமா? என்ன பேச்சு இதே? திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு முதல் மாதிரி கலாய்க்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதாவது ஒருத்தங்க வந்து கரெக்டாக திருந்தி வாழணும்னு நினச்சா இருக்கிற சொசைட்டி விடமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மத்தியில் ஒரு சில படங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. திரும்ப நீ வா வந்து சண்டைக்கு வான்னு திரும்ப அந்த பொண்ணு வந்து சண்டைக்கு வரணும், அந்த பொண்ணு கெட்ட பேர் வாங்கணும், இந்த அம்மா அதை யூஸ் பண்ணி பெரிய ஆளாக வரணும். என்னத்த சொல்ல. ஆனால் முதல் விஜய் போகிறதுக்கு இது தேவை தான். இந்த சாட்சி உங்களுக்கு தேவையா? இந்த சாட்சி வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த கேஸை தூக்கி நிறுத்துறதுக்கு அந்த சாட்சி இல்லாமே போகலாம். இவ்வளவு காண்டாக இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் சாட்சி கூப்பிட்றீங்களே, என்னத்த சொல்ல. இதில் வேறு சொல்கிறாங்க, நாங்கள் வேறு பிரச்சனையில் இருக்கோம், நீ வேறு கிளறாத, ஏண்டி உன் பிரச்சனை இங்கே எடுத்து வந்தாரன்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுவும் நாமினேஷனில் வரலன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி வந்துட்டு திவ்யாவுக்கு ஸ்வீட் ஊட்டுறாங்க. இந்த அம்மா முதல் ஸ்வீட் அங்கே வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஊட்டி விடிச்சிடலாம் சொல்லிட்டு இதை ஐடியா குத்தியதே நான் தான். நாமினேஷனில் இவங்க வரலன்றதுக்கு ஐடியா குத்தி இவங்க தான் போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்தாங்களாம். விடலாம், ஏக்க கணக்கில் விடக்கூடாதுன்றது நம்மளோட கருத்து. பட் எது எப்படியோ இங்கே பயங்கரமான பிள்ளை வெடிக்குது. எனக்கு தெரிஞ்சு செம்ம தோல்வி வரும் போல இருக்கே விஜய் பார்வதிக்கு. அரோரா ஜெயிச்சிட்டா அவ்வளோதான், அவங்களை கையில் பிடிக்க முடியாது போல இருக்கே. என்னத்த சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.